ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எப்போ பார்த்தாலும் சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு நம்ம வந்து இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றோம்ல. இப்போ நம்ம புதுசாக முட்டை கிரேவி செய்யும்போது நான் உங்களுக்கு அடுப்பில் தான் செய்கிறேன், காமிக்கிறேன். மிக்சியில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், காரத்தூள் எல்லாத்தையும் அரைச்சி இதை போல் நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ நான் செய்யும்போது காமிக்கிறேன் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கும், கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கும், கொஞ்சோண்டு காரத்தூள் போட்டுக்கும், முட்டையை இதில் போட்டுக்கும். முட்டையை போட்டு நல்லா இதுமாரி ரெடி பண்ணி வச்சுங்க. இதை போல் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, மஞ்சத்தூள் போட்டுங்க, காரத்தூள் போட்டுக்கிட்டு முட்டையை நல்லா அப்படி பொரித்து நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த விழுது அப்படியே இதில் கொட்டிடுங்க. அரைச்ச விழுது அப்படியே கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்தமாரி நல்லா கிண்டி விடுங்க. அதே எண்ணெயிலே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவு கிண்டி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம இந்த டைம் என்ன செய்யணும்னா, வீட்டுத்தூள் இருக்கும்போது அதிலே காரம்லாம் இருக்குதுங்க. கரம் மசாலா, காரத்தூள், பச்சை மிளகாலாம் இருக்குங்களா, நம்ம வீட்டுக்கு அந்த காரத்தோன மாதிரி நீங்கள் போட்டுங்க, தூள் போட்டுங்க. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், அந்த கலர் பாருங்களேன், எம்மா அழகாக வருது பாருங்கள். இதேமாரி தோசை, இட்லிக்கெலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம சட்னி, தேங்காய் சட்னிலாம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த டைமே தண்ணி ஊற்றிங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுரும். பாருங்கள், கொதி வருது, நல்லா வாசனை வரும்போது உப்பு தூவி விட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. இதுமாரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா, முட்டை நல்லா இங்கே பாருங்கள், முட்டையை வந்து இதுமாரி பண்ணிட்டு அப்படியே போட்டு விட்டுருங்க. அதை அப்படியே போட்டுட்டுனா அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கலராக அங்கே பாருங்கள், அதுமாதிரி போட்டு விட்டு கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லா கெட்டியாகட்டும், நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா கூடி நல்லா ஒன்றா வந்துருச்சுங்க. பாருங்கள், இது நம்ம வந்து இப்போ சாப்பாட்டில் பரிமாற வேண்டியதான். நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் முட்டை கிரேவிஸ் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், எம்மா அருமையாக இருக்குது பாருங்கள். இதேமாரியே நீங்கள் சப்பாத்திக்கு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் அழகாக. நான் இன்றைக்கி சாதத்தில் தான் சாப்பிட்றேன். நீங்கள் சப்பாத்தி, தோசை, ஆப்பம், இதே இப்போ எல்லாத்துக்குமே வைக்கலாம். இதேமாரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சாதத்தில் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இதேமாரியே நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு முட்டை இங்கே பாருங்கள், அழகாக இருக்கும். அது கொடுக்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே அந்த சாந்தோடு இப்படி சாப்பிட்டு பாருங்களா, செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. சாதத்தோட நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டமாக சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், அம்மா அழகாக இருக்குது பாருங்கள். இதேமாரியே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.